கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தலை தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் மட்டும் தான் கேட்டிருந்தோம். ப்ரோ வந்து ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்துறானே. பார்த்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் கேட்டதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா லிஃப்ட்டும் கொடுத்தாரு. இங்க வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபுட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சத்யா ஓன சத்யா மட்டும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாம் கட்டணும். இது எத்தனை சமயம் ஆகிட்டாது ஃபுட்டுக்கு எல்லாம் செட்டப் ஆகும்? அரை மணிக்கூர் 3 മണിക്കൂർ. ഓക്കെ இன்னைக்கு എന്താ ഫുഡ് ഇന്ന് നമുക്ക് ഫിഷ് വെക്കാം. ഓക്കെ ഉരുളക്കിഴങ്ങ് വെക്കാം, പിന്നെ എന്തെങ്കിലുമൊക്കെ ഉണ്ടാക്കാം. ഓക്കെ ഫിഷ് വലുത് ഏട്ടാ. ഓ സൂപ്പർ സൂപ്പർ. ഇതിൻ്റെ ഫ്രഷ്നസ് ഉണ്ട്. നല്ലത് ഫ്രഷ് பொட்டேட்டோ. ஏஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மீன் கறி வந்து சாப்பிட போகிறோம். நம்ம அண்ணன் கையெல்லாம் பண்ணி அண்ணன் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் மக்களே, நான் உங்களோட சிவா. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டே ஒரு ஹெல்த்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நம்ம வந்து கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் லிஃப்ட் கிடச்சிருக்குங்க. அதாவது நம்ம வந்து லாஸ்ட்டாக திரசி அப்படின்ற இடத்துல நம்ம வந்து லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சி. ஸோ அங்கே வந்து பீச் விட்டுருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சினால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் போக போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லாரிலாம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து வண்டி பார்த்திங்கன்னா கேரளாக்காரங்க கொல்லத்துலேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு சாப்பிட்டு தான் போவோமா. ஸோ நான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் vlog மாதிரிங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லாரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு சமைக்கிறாங்க, ஸோ என்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். ரொம்பவே பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே கைஸ், போகப்போ அப்படி கன்டினியூ பண்ணுறேன் என்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. அதாவது மோஸ்ட்லி லாரியில் எல்லாமே இருக்கும். சிலிண்டர் இருக்குது பாருங்கள், சிலிண்டர் புது சிலிண்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ரோ, இங்கே பாருங்கள் பாத்திரம் எல்லாமே இருக்குது. ப்ரோ தான் நம்மளுக்கு லிஃப்ட் தந்தார். ப்ரோ எங்கிட்ட பேர் എന്താ? ദേവാനന്ദ്. ഓക്കെ ഇന്ന് എന്താ ഏട്ടാ ഫുഡ് ഇന്ന്? ഇന്ന് നമുക്ക് ഫിഷ് വെക്കാം. ഓക്കെ ഉരുളക്കിഴങ്ങ് വെക്കാം, പിന്നെ എന്തെങ്കിലുമൊക്കെ ഉണ്ടാക്കാം. ഓക്കെ ഓക്കെ. ഇത് പുതിയതല്ലേ? ഇത് എത്ര മിനിറ്റ് ഇത്? അത് 5 കിലോയുടെ 550. ഇപ്പോൾ ഒരു പ്രാവശ്യം കൂടെ ആകുമ്പോൾ പുതിയ മേടിച്ചോല്ലേ? അത് മതിയോ? അത് ഒരു 4 ട്രിപ്പ്. ഓക്കെ. இவர் வந்து அது மாதிரி மாஸ்டர் இவர் ஏடா பண்டு ഇതൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ടല്ലോ നിങ്ങൾ? മുന്നാടി വീട്ടിൽ കൊഞ്ചം കുക്കിങ്ങിൻ്റെ ഒരു ചെറിയൊരു ഷോപ്പ് വെച്ചിരുന്നു. ഓ ചെറിയ ഷോപ്പുണ്ടല്ലേ? അത് എന്തൊക്കെയുണ്ട് അതല്ലേ ഫുഡ്? ഫുഡ് അങ്ങനെയൊന്നുമില്ല, പാർട്ടി ആവശ്യങ്ങൾക്ക് പറഞ്ഞാൽ നമ്മൾ ബിരിയാണി സமைச்சு കൊടുക്കുക. ഓക്കെ ഓക്കെ. റെഡിയായി. அதனால கொஞ்சம் வேலைയൊക്കെ தெரியும். முன்னாடி கல்ஃபில் இருந்தது. அப்போ ஒറ്റയ്ക്ക് தான் சமைக்க ഗൾഫിൽ അല്ലേ? സൗദിയിൽ റിയാദ്. ഓക്കെ ഓക്കെ. ഒരു 13 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 year ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரெய்லர் ஓட்டிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் எல்லா சாதனமும் இங்கே இருக்குது. இங்கே ரைஸ் இருக்குது, அது கேரளா ரைஸ் தான், கேரளா அரிசி எல்லாம் பாருங்கள். எலுமிச்சை பழத்துலேருந்து எல்லாமே இருக்குது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி. ஃபிஷ் ஓகே. വെള്ളമൊക്കെ ഉണ്ടോ ഇവിടെ? വെള്ളം എടുക്കാൻ പോയിരിക്കും. ഫ്രഷ് വെള്ളം കാണിക്കും. അതാണ് നമ്മൾ ഇങ്ങനെയുള്ള സ്ഥലത്ത് വണ്ടി നിർത്തുന്നത്. ഓക്കെ ഓക്കെ. ഈ പ്ലേസ് എങ്ങനെ കിട്ടി നിങ്ങൾക്ക്? ഓക്കെ கேஸ் பாருங்க, இந்த லாரி தான் கேஸ் வந்தோம். லாரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்கலாம். முன்னாடி வந்தப்போ ഒരാൾ കാട്ടി തന്നത്. ഓക്കെ ഓക്കെ. ഇവിടെ കുറേ ലാരി വരില്ലേ ഇവിടെ? അങ്ങനെ എല്ലാവർക്കും മറ്റും അറിയില്ല. ഓക്കെ. എല്ലാവരും പറഞ്ഞാൽ അവർ സ്റ്റോപ്പാണ്. ഒരു പൈപ്പുണ്ട്. ഓക്കെ. கேஸ் ஒரு கேரளா ஃபீல்டு இருக்குங்க. இந்த இடத்த பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்க மரம் அப்படியே பாருங்கள், தண்ணி பாருங்கள். இந்த சைடு செட்டப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக கேரளா மாதிரி இருக்குது.
பட் இது வந்து கர்நாடகா. ஃபிஷ் வந்து கழுகிட்டு இருக்காரு. கழுகல இப்போ தான் க்ளீன் பண்ணோம், ரொம்ப வாஷ் பண்ணுறாரு. ஃபிஷ்ஷாக வெளுது ஏண்டா? ஓ சூப்பர் சூப்பர். അവിടെ പോയി ക്ലീൻ ആക്കാം. ஓகே. ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணணும் கைஸ். க்ளீன் பண்ண வர க்ளீன் பண்ண வர தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த லாரி தான். ഉള്ളത്തുക്കള നിങ്ങളെവിടെയാ നിങ്ങളെവിടെയാ പോകുന്നത്? ആ ആ ഹായ്. നമ്മ ബ്രദേഴ്സ്. ഓക്കെ ഓക്കെ. ഞങ്ങളെ നാട്ടില് ഒന്നാവേ ബസ് ഓട്ടിട്ടിരുന്നത്. ഇപ്പോൾ ഒന്ന് ലാരി ഓട്ടുறீங்க? ലോറി ഓട്ടും. ചേട്ടാ നിങ്ങളുടെ പേര്? സുമേഷ്. സുമേഷ്. നിങ്ങളുടെ പേര്? സിനീഷ്. സുമേഷ് സിനീഷ്. പക്കത്തെ വീടാ. ഓക്കെ ഓക്കെ. ഹായ് പറഞ്ഞു. ഹായ്. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் போகணும். உங்களை லாரி அங்கே எப்படி ஸ்டாப் இல்லை அதல்ல ஏட்டா அங்கே இருக்கு பாருங்க லாரி. எல்லாமே 12 வீலு. 12 இல்லை. எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா. 12 வீல் இல்லை இது കമ്പനി ഉണ്ട്. கம்பெனி. மொத்தம் 2 பேர் இந்த லாரியில். ஒருத்தர் வந்து அவர் வந்து மீன் கழிட்டு இருக்காரு. இவர் வந்து இல்லை பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காரு. எல்லாம் கழிக்கணும். இது எத்தனை சமயம் ஆகிட்டாது? ஃபுட்டொക്കെ எல்லாம் செட்டப் ஆகும். அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூர். இந்த லாரியில் லிஃப்ட் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இந்த மாதிரி மனுஷன் அது நார்மலாக எதுவும் பழகி ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருக்கு. ஏடா தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. அல்ட்ரா க்ளீனாக இருக்குது தண்ணி. അതിനകത്തൊരു ബ്ലാക്ക് ഉണ്ടോ? അത് നമ്മൾ കൈ വെച്ചിട്ട് ഇങ്ങനെ കളയണം. ആദ്യം കഴിയുമ്പോൾ അങ്ങ് പോവും. അതെന്താ അത് ബ്ലാക്ക്? ഇത് അതതിൻ്റെ ആ ഒരു ഇതാ. നല്ല വലിയ മത്തിയല്ലേ ഇത്? നല്ല അയില 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 അയില. ഇതിൻ്റെ ഫ്രഷ്നസ് ഉണ്ട്. നല്ലത് ഫ്രഷ്. നമ്മുടെ കാലത്ത് പുള്ളിയാണെങ്കിൽ എത്ര പൊളി വിളിച്ച്? അതെ 24 പൊളി വിളിച്ചാലാണ് സെറ്റ് ആവുന്നത്. கேஸ் ஃபிஷ் கறி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு கேஸ். இதே இன்னொரு 3/4 மணி நேரம் ஃபுட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து நிற்கினேன். நான் செம்மையாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஊரில் சாப்பிட்டது ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரில் வந்து அதாவது முன்ன தெரியாதவங்க கூட இருந்துட்டு அவங்களோட பழகி இந்த மாதிரி விஷயம் பண்ணி சாப்பிட்டு போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பண்ணிட்டு இருக்காரு. இது நல்லா விளையாடுறா ചേട്ടാ? ഇത് നല്ല വിளையாடுறேன். എൻ്റെ എടുക്കട്ടെ? പുളി പുളി അല്ലേ? അതെന്താ പുളി പറയും? അത് കുടംപുളി. കുടംപുളി അല്ല, കുടംപുളി നമ്മുടെ നാട്ടിലോ. ഇത് നോർമൽ പുളി അല്ലേ? പുളി നോർമൽ. വലുത്
ஏஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மீன் கறி வந்து சாப்பிட போகிறோம். நம்ம அண்ணன் கையெல்லாம் பண்ணி அண்ணன் அதை பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கலர் இல்லை பாருங்க, அப்படி ஃப்ளேவர் பாருங்க, அப்படி வந்துருக்கு. அப்புறம் புளி புளி என்னடா வேணும் உனக்கு? போடு, கிளம்பு, ஓடு, போ, போயிட்டு வா. இதுக்கு கொஞ்சம் தண்ணி. கைஸ் வேறு லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த இது பாருங்கள் எப்படி இருக்குண்ணே, செம்ம மசாலா. தண்ணி தண்ணி அவரோட அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மீன் கறியோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. கலரை பார்த்தீங்கன்னா ஓகே. நீ கொஞ்சம் டைம் மூடி வச்சு தலை வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் எடுத்து போடுவோம். ஃபிஷ் எடுத்து போடும். அவ்வளோதான் மீன் கறி இப்போதைக்கு ஓகே. தலை வந்ததுக்கப்புறம் உப்பு நோக்குவேன், போடுவேன். எஸ் மீன் கறிக்கு வந்து ஃபுல்லாக மசாலா ரெடிங்க. ரெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாப்புல. நல்லா கொதி வந்து அதுக்கப்புறம் மீனை தூக்கி போட்டு மீனை வேக வச்சாருன்னா முடிஞ்சு மீன் கறி ரெடி. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு. ஓகே எஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா வண்டி இந்த கடையில் என்ன பண்ணுறது மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அரிசி இப்போ ரைஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டாப்புல. இது இனிமேல் குக்கர் தான், விசில் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் என்ன கேட்டா பதில் தான் பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடும். அல்ல ரோஸ்ட் பொட்டேட்டோ ரோஸ்ட். கொஞ்சம் சவோளா மிக்ஸ் செய்து ஓகே. பொட்டேட்டோ போட்டு வச்சுட்டாருங்க. பொட்டேட்டோ பாருங்க ஃபுல்லாக மீன் வெந்தால் சரி ரோஸ்ட் மாதிரி பண்ணுறாராம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தான். இப்போ கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். ஏடா கேரளா கோயில் ஒன்றும் இல்லை அவரை ஃபுல்லாக இதுக்கா ஃபுட்டுக்கா ஃபுல்லாக வேறு கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் அதான் நல்லது, உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் தண்ணி. எந்த மாதிரி சலாடா ஜஸ்ட் சலாட். சேலட் பாருங்க. அதாவது எப்படி ஆனியன் சேலட், ஆனியன் லெமன். ஓகே சேலட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சேலட் டிஃப்ரெண்டான சேலடாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மீன் கறியோட, கேரளா மீன் கறியோட சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. பட் வேறு லெவலில் வைப்புங்க இந்த ட்ரிப்பு, மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்குது.
கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தலை தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் மட்டும் தான் கேட்டிருந்தோம். ப்ரோ வந்து ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ. பார்த்துறானு பார்த்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் கேட்டதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா லிஃப்ட்டும் கொடுத்தாரு. இங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபுட்டு பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சத்யா ஓன சத்யா மட்டும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாம் இலையெல்லாம் விரிச்சு வாழையில சாப்பாடு இன்னைக்கு நம்மளுக்கு. ஹாய் கைஸ், நம்மளுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து வந்து பாருங்க சாப்பாடு வாழையில சாப்பாடு, அதுவும் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் அது ஃபர்ஸ்ட் கிளாஸான சாப்பாடு. மீன் குழம்பு இருக்கு, நம்ம இலையில என்ன இருக்கு பாருங்க, மீன் குழம்பு இருக்கு, அப்புறம் பொட்டேட்டோ அதான் சார் பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணியிருக்கு, அப்பளம் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, அப்புறம் சேலடு, ஆனியன் சேலடு. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான சாப்பாடு. இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த மாதிரி மனசையும் கூட செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சேட்டா, லிஃப்ட்டு கூட்டு வந்திருக்கீங்க, சாப்பாடும் கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே கேஸ், நம்ம சாப்பிட்டு போவோம். இங்கே வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. எர்ணாகுளம் எல்லாம் எர்ணாகுளம் தானேட்டா? கோட்டயம் இங்கே எல்லாமே கோட்டயம். ஸோ ஓகே கேஸ், நம்ம சாப்பிடுவோம். மீன் கறி இன்னைக்கு கேரளா மீன் கறி. நல்லா சமைக்கிறாரு, செம்மையாக இருக்குது வயசு. அதாவது மயில மீன் ഇല്ല ഇത് കണ്ട നമ്മുടെ ആ മീനിൻ്റെ ഇത് കണ്ട ഫ്രഷ്നെസ് കണ്ടോ? നല്ല ഫ്രഷ് മീൻ അല്ലേ നമ്മുടെ ഉടുപ്പിയിൽ നിന്ന് நல்ல ஃப்ரெஷ் மீன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேங்களூர் உடுப்பேட்டது உடுப்பி சில பார்த்தீங்கன்னா பீச் அதிகமாக இருக்குங்களா, ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது. அப்படியே மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ் மீன். நல்லா காமிச்சு തെറ്റുകാരെന്ന് അറിയട്ടെ, നമുക്ക് യൂട്യൂബർ കൂടെ ഉണ്ടെന്ന് അല്ലേ ഏട്ടാ? അതെ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த கோவா ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி இந்த மாதிரி லிஃப்ட்டு வந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. லிஃப்ட்டும் கொடுத்து நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பாடும் ஃபுட்டும் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ஃபுட்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ வந்து கிளம்ப போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூட்டு போவாங்க. ஸோ ரொம்ப அதாவது இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து பெரிய விஷயம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா பழகி என்றைக்கோ பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி எங்களை ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்க்யூ, ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ வந்து அடுத்து அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஓகே கேஸ், அந்த வீடியோ இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளோட கோவா ட்ரிப்பில் வந்து என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்தது கண்டிப்பாக பண்ணுறேன். கேட்டால் சொல்லுங்கள், வாங்க போகலாம். ஓகே.